everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு போட்டு வெத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து ஒரு வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா விருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து உப்பு புளிப்பு காரம்ட்டு எல்லா டேஸ்டும் அடங்கி இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ இப்போ இதை வந்து பாட்டி செஞ்சு காட்ட போறாங்க. அதுக்கு வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை வந்து மூணா நறுக்கி இந்த மாதிரி வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அது மூணா நறுக்கி வச்சிருக்கோம். சொல்ல பாடி இது எவ்வளோ வெங்காயம் இருக்கும்? இது ஒரு 1/4 கிலோ இருக்கு. 1/4 கிலோ வெங்காயம். இது ஒரு 100 பூண்டு. 100 பூண்டு. ஸோ இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வச்சு எத்தனை பேருக்கு இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும்? இது 7-8 பேர் சாப்பிடலாம். புளிக்குழம்புனால நல்லா திக்காக இருக்கும் இல்லையா? அதனால 7-8 பேர் சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஊற போட்டிருக்கோம்ல பாட்டி. இது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு இருக்கும்ல புளி. ஏன்னா வந்து நம்ம நிறைய செய்கிறோம் இல்லையா? ஒரு 7-8 பேருக்குன்னும் போது இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் கல்லுப்பு வந்து ஊறிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதோட போட்டு கரெக்டா கல்லுப்பு. ஆமாம், தங்காத நல்லா இருக்கும், சக்கை வராத. ஏன்னா கல்லுப்போடு சேர்த்து புளியும் போது நல்ல புளியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்துருமா. ஸோ சூப்பரான பாட்டி டிப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஊற போட்டிருக்கோம் கல்லுப்பு. இப்போ வந்து கருவேப்பிலை இருக்குது. தாளிக்கிறதுக்கு என்ன தேவை, என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் நம்ம இப்போ அங்கே போய் பார்க்கலாம். வானை நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கணும். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 2 நாளைக்கு கெடாமலும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது என்ன எண்ணெய் பாட்டி? இது வந்து நல்லெண்ணெய் குத்திக்கலாம். நல்லெண்ணெய் குத்திண்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போடுறாங்க. 1 டீஸ்பூன் போடுறாங்க பாட்டி. ஸோ வந்து மிளகா பார்த்தீங்கன்னா கிள்ளி வச்சுருக்கோம். குண்டு மிளகா. இது ஒரு 10 மிளகா கிட்ட கிள்ளி வச்சுருக்காங்க. நம்ம வந்து குழம்பு பொடி காரத்துக்கு போடுறோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 4 வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம். ஓகே. நிறைய போட்ட கசக்கும், 4 வாசனையாக இருக்கும். கடுகோட போட்டுக்கலாம். போட்டால் நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு போடுறேங்கண்ணே. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வேண்டாம். மிளகா மிளகா கறிவேப்பிலை. மிளகா போட்டுடலாமா? போட்டு கறிவேப்பிலை. வெங்காயம் போடுறேன். நல்ல பழமாயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும்ல இந்த வெங்காயம். வெங்காயம் பூண்டு பூண்டு 2 வதங்க. எண்ணெய் போடுறது எண்ணெய் குத்திக்கலாம். நாடி ஆகும். இல்லை பாருங்க, அந்த காஞ்ச மிளகா கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் எல்லாம் இந்த ஆயிலில் வதங்கும் போது அப்படி ஒரு ஃப்ளேவர் வருது. இந்த புளியை கட்டலாம். சரி பாட்டி. சரி பாட்டி. அப்போதான் அதில் போட்டு வதங்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது எந்த அளவுக்கு வதங்கணும்? அது என்னன்னா தளிகாகும். உள்ள தொட்டு பார்த்தோம்னா தளிகாயிருக்கும். உள்ள ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ அந்த புளியை குத்தினோம் நல்லா இருக்கும். புளியை குத்தினா விட்டு ஒரு கொதி வரணுமா இல்லை நல்லா கொதிக்கணுமா? இல்லைங்கண்ணா, ஒரு கொதி வந்த விட்டு மிளகா பொடி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயமும் பூண்டும் இப்படி வதங்குறதுலேயே தான் குக் பண்ண போகிறோம். இது வந்து தண்ணியிலலாம் வேக வைக்கக்கூடாது. இந்த ஆயில்லையே தான் அது குக் ஆகணும். நல்லா சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாட்டு நம்ம வந்து இந்த புளியை கரைச்சி விட்டுக்க போகிறோம். இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா பொறுமையாக வதங்க விடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். சப்பாத்தி பூண்டு வெங்காயம்லாம் தளிகாயிடுச்சுமா. நல்லா தளிகாயிடுத்து. புளிஜாலை கொடுக்குறேன். நம்ம பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை கரைச்சிக்கிட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துட்டோம். மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோடைய எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளஸ் பாட்டியோட எல்லா ரெசிபீஸோடைய லிங்க்ஸும் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரி, நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கலாம். 2 ஸ்பூனும் போட்டுக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா? ஆமாம். சரி, மிளகா நமக்கு போகிறோம். ஏன்னா நிறைய மிளகா வேற போட்டிருக்கோம், அதனால காரமாக இருக்கும். பெருங்காய பொடியடை கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். புளிப்பு ஒரு வெல்லம், ஒரு பொட்டு அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கிறோம். எதுக்கு பாட்டி? ஒரு திராட்சை அறுசுவை உணவுங்கிறப்பல நல்லா இருக்கும். வாய்க்கு டேஸ்டாக இருக்கும். உப்பு காரம் புளிப்பு வெல்லம் எல்லாம் பெருங்காயம் சூப்பராக இருக்கும். திட்டமாக எடுத்து இன்னும் கொஞ்சம் ஆற கெட்டி ஆகிடும். இது மாதிரி இறக்கி வாசனை வந்துட்டு பற்றியா இது நல்லா திக்காயிடுச்சு பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்குது. யம்மியாக டேங்கியாக
அந்த புளியோட புளிப்பு, பூண்டு தக்காளி பூண்டு வெங்காயத்துடைய அந்த ஸ்வீட்னஸ் சூப்பராக, இந்த மிளகாவோட காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிளகா கூட வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க புளிக்குழம்புக்கு. இது ஒரு கரண்டி எடுத்தோம் அப்படின்னால அதில் அவ்வளோ வெங்காயமும் பூண்டும் வரும் நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது. பாட்டியோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ஓகே பாட்டி, இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.